Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. பாடல் எழுதுனது ரஞ்சித் குரூப். சாதியை எதுக்கு எடுக்கிறீங்க? ஒரு பர்டிகுலர் சமூகத்தை வந்து எதுக்கு கேரிகேச்சர் பண்றீங்க? கஸ்தூரி பேசாத பேச்சா? இந்து மதத்தை மதிப்பதற்கும் வெறியனாக இருப்பதற்கும் அதை வைத்து நமக்கு விளம்பரம் அரசியல் செய்வதற்கும் பெரிய வித்தியாசம். கோவிந்தா கோவிந்தாங்கிற வார்த்தையை புண்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம். இந்து மதத்தோட எல்லா மக்களும் மனசையும் புண்படுத்தும் விதமாக இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதனால் அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கும். நான் பெருமாளுடைய பக்தர், எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன். அவருடைய பாட்டு ஃபர்ஸ்ட் வரணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்தது. 1 கோடி அப்படின்ற ஒரு கிளைம் உங்களுக்கு திருப்பதியில முக்கியஸ்தர்கள் வர விடமாட்டோன்ற அளவுக்கு பேசுறோம். சந்தானம் அவர்களும் அந்த பக்தர் தானே. அவருமே திருப்பதியில தாங்க போய் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பூஜை போட்டு தாங்க வந்து வெளியே வந்தாங்க. உலகத்தில் இருக்கும் இந்து மக்கள் அனைவருக்கும், திருப்பதிக்கு போற என்னை போன்ற அனைவருக்கும் புண்பட்டுதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க யார் அதுக்கு? என் பிரதிநிதி கிடையாது. நீங்க மோர் தென் 1 crore people பார்த்து பெரிய வைரல் ஹிட் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாம சினிமா ரிலீஸ்க்கு முதல் நாள் முன்னாடி தான் தெரியுதுன்னு சொன்னா அதுல ஒரு பெரிய வியாபாரம் இருக்குங்க. அதுல ஒரு பெரிய வியாபாரம். நான் என் ஆத்தா மேல பேசுறேன். என்ன பச்சையா சொல்றேங்க, ஸ்ரீனிவாச சுவாமிக்கு திருப்பதி சுவாமிக்கு விளம்பரம் தேவையில்லை. உங்களுடைய பாதுகாப்பு அவருக்கு தேவையில்லை. சமீபத்துல சந்தானம் அவர்களுடைய திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல், அந்த கோவிந்தா அப்படின்றது, அது இடம்பெறவே கூடாது அப்படின்ற ஒரு கிளைம் வந்தது. 100 கோடி வரைக்கும்லாம் கிளைம் பண்ணாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு இந்து பெண்ணா இருக்கிறதுல மிகவும் கர்வம் உடைய ஒரு ஆள். என்னதான் பாதி பேர் சங்கீதம் தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்து தர்மத்தையும் சனாதனி, நான் சங்கி இல்லை, ஆனா நான் சனாதனி. சனாதனிங்கிறத ரொம்ப கர்வமா சொல்லிக்கக்கூடிய ஆள். ஏன்னா இந்து மதத்தை போன்ற இன்க்ளூசிவான கல்ச்சர் எதுவுமே கிடையாது. மற்ற நம்பிக்கைகள்ல கொஞ்சம் சட்ட திட்டங்கள் அதிகமா இருக்கும், கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கும். ஆனா இந்து மத நம்பிக்கைகள்ல அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கான ஜியாகிராபிக்கலா அந்தந்த ஊருக்கு ஏற்ற கட்டுப்பாடுகள் இருக்கலாம். பட் ஒரு தர்மமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நீங்க எல்லாமே பார்க்கலாம். இப்போ நான் வந்து LGBT ரைட்ஸுக்கு நான் நிறைய ஆதரவா குரல் கொடுக்குறேன். அப்பெல்லாம் என்ன கேட்பாங்க, நீங்க LGBT ரைட்ஸ் சொல்றீங்க, அது வந்து உங்க மத நம்பிக்கைக்கு எதிராக இல்லவே இல்லையே. எங்களுக்கு எங்க கடவுளே LGBT தாங்க, மோகினி அவதாரம் எடுத்தவருங்க. எங்க கடவுளே அப்படி இருக்கும்போது நிறைய சிகண்டி இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகே, அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாங்க. நிறைய நமக்கு வந்து வாய்ப்புகள், உதாரணங்கள், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் கடவுள், இந்த கடவுளுக்கு இதுதான் செய்யணும், இந்த கடவுளுக்கு இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத யார் சொல்றது? இந்து மதத்துல யார் அத்தாரிட்டி அதுக்கு? வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு சாராருக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா சந்தானம் அவர்களும் அந்த பக்தர் தானே. அவருமே திருப்பதியில தாங்க போய் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பூஜை போட்டு தாங்க வந்து வெளியே வந்தாரு. அவரு அதுதான் சொல்றாரு, பெருமாள் நாம எனக்கு பிடிக்கும்ன்றனாலேயே அந்த பாட்டை கொண்டு வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அவர் அவ்வளவு கரெக்டா எனக்கு வந்து நான் பெருமாள் பக்தன், அதனால பெருமாள் நாமத்தை வந்து பாட்டா வச்சு அதுல அவர் ஷூட்டிங்கே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இந்து மதத்தை மதிப்பதற்கும் எந்த மதத்தையுமே மதிப்பதற்கும் வெறியனாக இருப்பதற்கும் அதை வைத்து நமக்கு விளம்பரம் அரசியல் செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யார் யார் கேஸ் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அவங்க என்ன சொல்றாங்க, அவரு சொன்னா நாங்க கேட்க மாட்டோம், நீ எப்படி சொல்லலாம்? பாடல் எழுதினது, நான் சொன்னதை சொல்றேன், வந்ததை சொல்றேன். பாடல் எழுதுனது ரஞ்சித் குரூப், அவங்க வந்து மதத்துக்கு எதிரி. ப்ரொடியூஸ் பண்ணது இஸ்லாமியரு, அவரு வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனம். நான் தான் அந்த படத்துல டெய்லி ஒர்க் பண்ணியிருக்கேனே, எனக்கு தெரியும் அங்க என்ன எப்படி இருந்ததுன்னு. பெஸ்ட்
ஜெனுவினான குரூப். இதுல வந்து யாருக்குமே இந்த மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் அப்படின்னெல்லாம் வந்து அல்டீரியர் அஜெண்டாலாம் சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா நானே நிறைய தடவை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கேன். ஒரு மத நம்பிக்கையை சார்ந்து இது தவறான செயல்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். சாதியை எதுக்கு இழுக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் சமூகத்தை வந்து எதுக்கு கேரிகேச்சர் பண்றீங்க, கஸ்தூரி பேசாத பேச்சா, இதுல ஒரு பிரச்சனைனா நான் அன்னைக்கே சொல்லு, நானே பார்த்து வேணாங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன்னா, பர்ஃபெக்டான அந்த பாடல் வரிகளிலேயோ இல்ல அந்த பிக்சரைசேஷன்லயோ எந்த விதமான தப்புமே கிடையாது. ஒரு டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப எக்ஸாசரேட் பண்ண மாதிரி இருந்தது மேம். அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 100 கோடி அப்படின்ற ஒரு கிளைம் உங்களுக்கு திருப்பதியில முக்கியஸ்தர்கள் வர விடமாட்டோன்ற அளவுக்கு பேசலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் சொன்னவரு அத நியூஸ்ல தான் சொன்னாரு. திருப்பதி தேவஸ்தானம் போர்டு மெம்பர் தான் அவர் நியூஸ்ல தான் சொல்றாரு. அவரு நோட்டீஸ் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் வரல கைக்கு. அவர் நோட்டீஸ் அமிச்சாரான்னு தெரியல. ஆனா நியூஸ் பப்ளிசிட்டியில் சொல்லிட்டாங்க. ஒரு கேஸ் கொடுக்குறாங்க போல. இன்னொருத்தர் ஜனசேனால இருந்து ஒருத்தர் கேஸ் கொடுத்தாரு. அவருக்கு அங்க ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனசேனாலிருந்து பொறுப்புகளிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டவர் அவருக்கு அங்க பெரிய அபிப்பிராயம் ஆந்திரா மக்கள் கிட்ட இல்ல. பப்ளிசிட்டி, அவர் பப்ளிசிட்டிக்காக அடிக்கடி ஸ்டண்ட் செய்யறவர் அங்க பேர் வாங்கியிருக்கிறாரு. பெண்கள் பிரச்சனையில தள்ளி வைக்கப்பட்டவர். இப்போ வந்து சாமியை பிடிச்சிக்கிட்டு எப்படியா வெளியே வரணும்னு அவர். ஏங்க யாரா போலீஸ்ல கேஸ் கொடுக்குறீங்க, கொடுக்குங்க. அதுக்கு கேமராவோடையேவா போய் கொடுப்பீங்க நீங்க? அப்ப என்ன தெரியுது, அவருக்கு கேஸை விட விளம்பரம் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு உள்ள தெரியுது. எல்லாருக்கும் சாமி பக்தி இருக்கு. நான் அவருடைய சாமி பக்தியோ அவர் மனசு புண்பட்டுதுங்கிறதோ அவருடைய கருத்துங்கிறத நான் ஒத்துக்கிறேன். உலகத்தில் இருக்கும் இந்து மக்கள் அனைவருக்கும், திருப்பதிக்கு போற என்னை போன்ற அனைவருக்கும் புண்பட்டுதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க யார் அதுக்கு? என் பிரதிநிதி கிடையாது நீங்க. இதே போல சேலத்துல ஒரு அட்வொகேட் சிங்க, இன்னொரு ஒரு விஷயம், நான் எல்லார் மேலேயும் மதிப்பு வச்சிருக்கிறேன். பட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு வருது அப்படின்னா அது வந்து ஏறக்குறைய 2 monthsக்கு மேல more than 1 crore people பார்த்து பெரிய வைரல் ஹிட் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாம சினிமா ரிலீஸ்க்கு முதல் நாள் முன்னாடி தான் தெரியுதுன்னு சொன்னா அதுல ஒரு பெரிய வியாபாரம் இருக்குங்க. அதுல ஒரு பெரிய வியாபாரம். நான் என் படத்தை மட்டும் சொல்லல, எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. பத்தான்ல ஆரஞ்சு கலர்ல சூட் போட்டுட்டாங்க தீபிகா பதுகோனேன்னு ஒரு பிரச்சனை. சென்சார் போர்டுல கிளியரான ஒரு படத்தை நீங்கெல்லாம் வந்து கேஸ் போடுறீங்கன்னு சொன்னா, கேஸ் கூட போடல, நீங்கெல்லாம் அப்புறம் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப சென்சார் போர்டை கலைச்சிட சொல்றீங்களா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நம்முடைய கவர்மெண்ட் பாடி ஒன்று பார்த்து, அதில் இருக்கிறவங்களும் இந்துக்கள் தான், ஒரு படத்தை பார்த்து ரசித்து அதுக்கு ஒரு சில திருத்தங்கள் சொல்கிறாங்க. அந்த திருத்தங்களை இப்போ படக்குழு செய்யுது. அதை தாண்டி அப்போ நீங்கள் வந்து அதுக்கு மேலேயா? நீங்கள் யாரு? நீங்கள் கடவுளுடைய டைரக்ட் பிரதிநிதியா? அவருக்கு உங்களுக்கு டைரக்ட் லைன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா எனக்கு மனசு புண்பட்டுருச்சு, உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல நீங்க சென்சார் போர்டு மெம்பரா? இல்ல நீங்க இந்திய அரசாங்கத்துடைய பிரதி யாரு? நீங்க ஒரு விளம்பர பிரியர். இது அந்த நேரத்துல டொக்குல வச்சு நிறுத்தும் பொழுது படம் ரிலீஸ் ஆகணுங்கிற ஒரே ஒரு தாட்டு தான் வந்து ப்ரொடியூசருக்கு இருக்கும். அதுல அவருக்கு வந்து பேரம் பேசுறதா இல்ல பணிஞ்சு போறதா அப்படின்னு எல்லாம் யோசனை இருக்காது. பயந்துருவான். யாருமே தெய்வ குத்தம்னு நினைக்கவே இல்லை. இப்ப கூட என்ன இதை பேச வேணாம்னு சொல்லுவாங்க. வேணாம் மேடம், இந்த ஒரு முடிஞ்சே போச்சு, இந்த கான்ட்ரவர்சியை எதுக்கு பேசணும்னு சொல்லுவாங்க. நான் என் ஆத்தா மேல பேசுறேன். ஏன்னா யார வேணா நீங்க திட்டலாம், சந்தானம் அவர்களை எப்படிங்க திட்ட முடியும்? அவர் அவ்வளவு ஒரு தெய்வ பக்தருங்க. அதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். அப்படி இருக்கும் போதும் இந்த ஒரு விஷயத்த பேசுறாங்கன்றதுதான். இல்ல யார் சரி படத்துல யார் இருக்காங்கன்னா பார்க்க வேணாமா? யார் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா பார்க்க வேணாமா? இப்ப நான் கேக்குறேன்ல, நான் ஓப்பனா சொல்றேன், நானு விளம்பரத்துக்காக மட்டுமே போடப்பட்ட கேஸ் இது. என்ன பச்சையா சொல்றேங்க, ஸ்ரீனிவாச சுவாமிக்கு திருப்பதி சுவாமிக்கு விளம்பரம் தேவையில்லை. உங்களுடைய பாதுகாப்பு அவருக்கு தேவையில்லை. உங்க மனசு புண்பட்டுச்சுன்னு சொன்னா உங்களை போல எத்தனை பேர் மனசு புண்பட்டுச்சுன்னு பாருங்க. நீதிமன்றத்திலையும் இதற்கான இதை சுமூகம். இது வந்து தயாரிப்பாளர்கள் தரப்புல ஓகேங்க பிரச்சனை வேணாம், நாங்க நாளைக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாங்க. நான் படம் பார்த்தேன், அந்த அது குறையா இருக்கு, இருந்தாலும் ஓகே பெட்டர். பட்
ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ரேடிக்கலிசம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஒரு ஒன் அப் மேன்ஷிப். நீ மட்டும் தான் எதிர்ப்பியா, நானும் வருவேன். நான் மட்டும் தான் எதிர்ப்பியா, நீயும் வருவ. திருப்பரங்குன்றம் விஷயத்துல நான் அதை பார்த்தேன். வேணும்ட்டே போய் ஒரு ஒரு எம்எல்ஏ வேணும்ட்டே போய் அங்க உட்கார்ந்துகிட்டு பிரியாணி துண்டு அத பொது வெளியில போட்டோ எடுத்து போடுறாரு. வேணும்ட்டே செய்யறது இதெல்லாம். அப்போ வந்து இன்னொரு பக்கம் இவங்க ட்ரிகர் பண்றது, ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணா இவங்க அடிச்சுக்கிறது, வேணும்ட்டே ஜாதி கலவரம், மத கலவரம், மதத்தின் பெயரால் கலவரம் மூட்டுறதுங்கிறது இப்போ வந்து அது ஒரு அரசியல் இதுவா தந்திரம் ஆயிடுச்சு. அரசியல் இதுவா என்ன ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சு அது. அது இந்த கோவிந்தா கோவிந்தான்னு ஏன் நான் சொல்லக்கூடாதா? கோவிந்தாங்கிற வார்த்தையை யாரும் சொல்லக்கூடாதா? அது யாராவது அதை இப்படித்தான் பயன்படுத்தணும்னு இருக்கா, அப்படி இப்படிதான் பயன்படுத்தணும்னு இருக்கா அப்படின்னு சொன்னா, தொன்று தொட்டு எத்தனையோ இடங்கள்ல இந்த சினிமாவிலேயே கடவுள் பேரை வச்சு பல பாடல்கள் வந்திருக்கு. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. டியூனை வச்சு பாட்டு வந்திருக்கு, பேரை வச்சு பாட்டு வந்திருக்கு. இதே கோவிந்தாங்கிற சொற்களை பயன்படுத்தியே 1000ல் ஒருவன்ல பாட்டு வந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்க இந்து இல்லையா? அப்பெல்லாம் நீங்க இந்து இல்லையா? இப்பதான் நீங்க இந்துவானீங்களா? இப்பதான் நீங்க மாறினீங்களா? இல்ல, இப்பதான் உங்களுக்கு விளம்பரம் தேவைப்படுது. இதோட கண்டினியூஷன் மேம். ஏன்னா ஏழுமலையான் பத்தி பேசுறதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசிடலாம். இந்த வடகலை தென்கலை பிரச்சனை அப்படின்றது காலங்காலமா இருக்கு அப்படின்னு அப்பப்போ இந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். முதல்ல இது என்ன பிரச்சனை? எனக்கு தெரியாது. நான் வந்து சைவ நம்பிக்கையை சேர்ந்தவள். எனக்கு இந்த வைணவர்களுடைய வடகலை தென்கலையை பத்தி எதுவுமே தெரியாது. நானுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க அடிச்சுக்கிறத பார்க்குறேன். அது வந்து எந்த பிரச்சனையா வேணா இருக்கட்டுமே, எந்த பிரச்சனையா வேணா இருக்கட்டுமே. இல்ல அதுல சொல்லப்படுறதே கடவுள் முன்னாடி பிரபந்தம் பாடுறதுலதான் பிரச்சனை அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பாடிட்டு போங்களேன் அப்படின்னு தானே பொதுவா பேச வேண்டியதா? இது சட்டத்துக்கு போய் இது வந்து எப்படி தெரியுமா ஆகும் கடைசியில? இவங்க வந்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதா நினைச்சு எல்லாரோட உரிமையும் பறிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் சுமூகமா போகலைன்னா உங்க 2 பேருக்குமே வேணாம் அப்படின்னு நாளைக்கு ஆகும். குரங்கு அப்பத்தை பிச்சை கதையா தான் ஆகும். 2 பேருக்கும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அப்புறம் கடவுள் வந்து நீங்க இப்படி இருந்தா இப்போ கடவுளுக்கு உண்மையான அவமானங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாமம் போட்டா நிந்துக்கிட்டு, பட்டை போட்டா படுத்துக்கிட்டுன்னு தமிழ்நாட்டுல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திச்சிட்டு இருக்கோம். அதை நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்துக்கள் அந்த போன்ற உண்மையான பிரச்சனைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை எடுக்க வேண்டிய நேரத்துல நம்மளே சண்டை போட்டுக்கின்னு இருந்தோம்னு வைங்களேன். அங்க எப்படி கேட்கறது? அங்க ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர் அல்லது கடவுள் மறுப்பு கொள்கையை சேர்ந்த ஒருவர் அசிங்கமா நம்முடைய நம்பிக்கைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பேசுறதை விட்டுட்டு நம்ம நம்பிக்கைக்குள்ளேயே இது பெருசு அது பெருசு அப்படின்னு பேசுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனை கடவுள் கேட்கல. கடவுள் வந்து நீங்க பாடுனா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல, நீங்க பாடினாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லல. இதெல்லாம் நாமளா போட்டுக்கிட்ட ரூல்ஸ். ஒரு நாள் பிரச்சனை வருது இல்ல, 360 நாள் இருக்குல்ல அதை சால்வ் பண்றதுக்கு. அந்த 360 நாள்ல அதை சால்வ் பண்ணி அடுத்த வருஷம் இந்த மாதிரி கேள்வி வராம பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் நான் வந்து வணக்கத்தோட வேண்டுகோள் வைக்கிறேன். ஆனா இது 100 வருஷமா நடக்கிற பிரச்சனையாவே இருக்கு. இருக்கட்டுங்க, 100 வருஷம் நடக்கிறது 101வது வருஷம் நடக்காம இருக்கட்டுமேங்க. பெண்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களா எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சட்டப்பூர்வமாகவும் சரி, சமூக மாற்றங்களாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் நாம வந்து இப்ப சந்திக்கிறது இல்ல. இது வந்து தெய்வ நியதியோ இல்ல கோயில் கட்டுப்பாடோ இல்லையேங்க. இப்போ சபரிமலையில இருக்கக்கூடியது ஒரு கோயில் கட்டுப்பாடு. அதை நாம வந்து மதிக்கிறோம். அதை வந்து சட்டப்பூர்வமா மாத்தாதன்னு சொல்றோம். இது அது இல்ல. இது இரு சாராருக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு தான். 100 வருஷமா அந்த கருத்து வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு வரலாற்றுல அடுத்த தலைமுறை இடம் பெறலாமே, அப்படி வச்சுக்கலாமே, பாசிட்டிவா யோசிப்போமே. எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து காலப்போக்கில் அது தானா மாறி போயிடும். இதை பேசவே இல்லைனாலே தானா மாறி போயிடும். பார்க்கலாமே, 100 வருஷம் யாருங்க உசுரோட இருந்தா? பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சவங்கெல்லாம் இல்லை.
இப்போ அதை எதுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிடலாமே அப்படிதான் நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனையை பற்றி தெரியாது. நான் வந்து அந்த இதில் எனக்கு தெரியாது. உடனே அப்படின்னா எல்லா இந்துக்களும் எல்லா இந்து வழக்கங்களும் தெரிய வாய்ப்பு இல்லை. அது சுமூகமா தீர்த்துக்கிறதுன்றது இது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை. இது தேவையான பிரச்சனைன்னு பிரச்சனை பண்ற அவங்களே சொல்றது இல்லையே. அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில உங்க 2 பேரையும் யாராவது வெளியாள் வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி நம்மளா வந்து அதை சுமூகமா மாத்திக்கிறது பெட்டர்ன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். நன்றி நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.